என் அன்பான தமிழ் பிள்ளைகளே, இத்தமிழகத்தில் நான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளிலும் உங்களது குறைகளும் கோரிக்கைகளும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. மற்றவர்களைப் போல் உங்கள் குறைகளை பார்த்தும் பார்க்காதது போல் என்னால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் கலியுக கடவுள் அல்லவா. உங்களில் சிலர் எளிதான வேண்டுதல்களை நிறைவேற்றி மிகப்பெரிய அரிய காரியங்களும் நிறைவேற சந்தோஷம் கொள்வர். ஆனால் சிலருக்கோ கடினமான வேண்டுதல்கள் நிறைவேற்றியும் அவர்கள் காரியங்கள் தடைபட்டு நிற்க காரணம் என்ன என்பதை பற்றியும் சகல மாணவர்களும் தனது வேண்டுதல்களை எளிய வகையில் நிறைவேற்றப்பட்டு 16 செல்வங்களுடனும் சந்தோஷமாக வாழ்வது எங்கனம் என்பது பற்றி தான் இந்த காணொளியில் காணவிருக்கிறோம். இந்த காணொளியை உங்களுக்காக பகிர்ந்த என் பக்தனுக்காக அவனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சேவல் கொடி செல்வா என்று கமெண்ட் பதிவிடுங்கள். வாருங்கள், காரியங்களை தடை செய்யும் காரணங்களை காண்போம். இந்த கலிகாலத்தில் நாம் பயணிப்பதற்காக கோடி ரூபாய் கொடுத்து வாகனம் வாங்கினாலும் அவற்றில் எரிபொருளோ மின்சாரமோ ஊற்றாமல் எடுக்காமல் பயணிக்க முடியாது என்பது உண்மைதானே. நமது மனமானது பச்சை மரத்தில் ஆணியடித்தாறு போல அசையாது நிலைத்து நிற்க வேண்டும். சலனமற்று இருக்கும் குளத்து நீரில் பல திசைகளிலிருந்தும் பல வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் வந்து சாக்கடையும் வந்து கலந்ததுமே சலனம் ஏற்பட்டு சத்தம் கேட்பது போல நமது மனமானது ஒருநிலையாக விடாமல் பல எண்ணங்கள் வந்து நமது மனதை கெடுத்து நமது வாழ்க்கையை இப்பிறவிக் கடலில் நீந்த விடாமல் அலைக்கழித்து கொண்டே இருக்கும். அவ்வகை அலைக்கழிப்பிலிருந்து நமது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு முக்கிய தேவையே மந்திரங்கள் தான். மந்திரம் என்றதும் சமஸ்கிருதமா அல்லது தமிழ் மந்திரமா என்று கிளம்பிவிடாதீர்கள். முழு ஈடுபாட்டுடனும் கண்களை மூடிக்கொண்டு கவனமுடன் பாடினால் சினிமா பாடலும் கூட மந்திரமே. மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லை. ஆனால் அம்மனதை செம்மைப்படுத்துவதற்கு முதலில் தேவை மந்திரம்தான். அவ்வகை மந்திரங்கள் 8 வேதங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 8இல் பாதி என்று 4 வகைகளாக பிரிக்கப்பட்டு 4 வகை மந்திரங்கள் மட்டுமே நன்மை தரக்கூடியவை, நன்மை செய்யக்கூடியவைகளாகவும், மீதமுள்ள 4 வகைகள் தீமை தரக்கூடியவை, தீமை செய்யக்கூடியவைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் நீங்கள் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நன்மை செய்ய வேண்டும் என்று நல்வகை மந்திரங்கள் ஓதுபவர்க்கும் தீமை செய்ய வேண்டும் என்று தீவகை மந்திரங்கள் ஓதுபவர்க்கும் இருவருக்குமே ஒருசார பலன் கிடைக்கும். அங்கனம் நீங்கள் நல்வகை மந்திரங்கள் ஓதும் பொழுது தீவகை மந்திரங்கள் ஓதுபவர்களுக்கான பலனாக அம்மந்திரங்கள் வீட்டின் வாசல் வந்து உங்களது நல்வகை மந்திரங்களையும் கெடுத்துவிடும். இதற்கு முதலில் நாம் சித்தவர்களும் முன்னோர்களும் பல யோசனைகள் செய்து ஒரு அரிய வகை மந்திரத்தை கண்டுபிடித்தனர். அதுதான் கட்டு மந்திரம். இந்த கட்டு மந்திரமானது உங்கள் வாழ்வில் நீங்கள் மன ஒருநிலைப்படுத்தி மந்திரங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று முழு ஈடுபாட்டுடன் இருப்பதற்கு உங்களை சுற்றி கவசமாக செயல்பட்டு உங்களை பாதுகாக்கிறது. எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் உங்களை அண்ட விடாமலும் நெருங்க விடாமலும் எமது வேல் போல் உங்களை காக்கும். அவ்வகை அரிய வகை கட்டுமந்திரங்களில் ஒன்றுதான் இது. இந்த மந்திரத்தின் முதல் வார்த்தையை என்னுடைய பெயர் கொண்டு உச்சரிக்கப்படுவதால் இது எனக்கு மிகவும் பிடித்த மந்திரமாகவும், இது திருச்செந்தூரில் சண்முகனான என்னால் உருவாக்கப்பட்டதென்றும் சிலர் கூறுகின்றனர். அது உண்மையா பொய்யா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து உங்கள் வாழ்க்கையை நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். நான் சொல்லும் இக்கட்டுமந்திரத்தை முறையாக பயன்படுத்தினால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறி உங்களது மந்திரத்திற்கான பலன்களும் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். இதற்கு முழுக்க நானே சாட்சி. அனைவரும் கவனமாக கேளுங்கள். இம்மந்திரத்தை உபதேசிக்கிறேன். நமது வீட்டில் நுழைவாயில் கதவை திறந்து வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்கி உங்கள் எதிரே சண்முகக் கடவுளான நான் நிற்பதாக பாவித்து தெற்கு முகமாக திரும்பி நின்று இம்மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். கைகளில் சிறிதளவு குங்குமம் அல்லது செவ்வரளி பூக்களை வைத்து கொள்ள வேண்டும். முதலில் யங் என்று சொல்லி தெற்கு முகமாக சிறிதளவு குங்குமத்தை தூவ வேண்டும். பிறகு வங் என்று சொல்லி உங்கள் பின்புறமாக வடக்கு முகமாக சிறிதளவு தூவ வேண்டும். பிறகு சிங் என்று சொல்லி கிழக்கு முகமாக இடதுபுறம் சிறிதளவு தூவ வேண்டும். பின்பு மங் என்று சொல்லி உங்கள் வலதுபுறமாக சிறிதளவு தூவ வேண்டும். தூவிவிட்டு மீதமுள்ள குங்குமத்தை கைகளில் வைத்துக்கொண்டு உங்கள் கையை இருதயத்தின் அருகே வைத்துக்கொண்டு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இதோ உங்களுக்கான கட்டு மந்திரம். அறிவோம் தெற்கே நோக்கினேனே, தெற்கே சண்முக மூர்த்தியாக கொண்டேனே. அறிவோம் வடக்கே நோக்கினேனே, வடக்கே பிரம்மதேவராக கொண்டேனே. அறிவோம்
கிழக்கே நோக்கினேனே கிழக்கே தேவேந்திரனாக கொண்டேனே. அறிவோம் மேற்கே நோக்கினேனே மேற்கே நரசிங்க மூர்த்தியாக கொண்டேனே. அறிவோம் ஆகாசத்தை நோக்கினேனே ஆகாசம் திருநீலகண்டனாக கொண்டேனே. அறிவோம் பாதாளத்தை நோக்கினேனே பாதாளம் காலபைரவராக கொண்டேனே. அறிவோம் பூமியை நோக்கினேனே பூமி பீடமாக கொண்டேனே. பொறுப்பு இருப்பாக கொண்டேனே சிவன் சிவமாக கொண்டேனே சிவன் இருந்தவாறே. ஓம் பகவதீஸ்வரி என்றே தேகத்தின் பஞ்சாட்சர மூர்த்தி காவல். கைகளில் அம்பிகா மகேஸ்வரி சாமுண்டீஸ்வரி காவல். சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற அக்ஷரமும் காவல். காதில் வீரபத்ர தேவரும் நவதுவாரத்தில் நவகிரகங்களும் காவல். எங்களைச் சுற்றி காலபைரவரும் காத்து நிற்க ஸ்வாஹா. இம்மந்திரத்தை ஒருமுறை மனதிற்குள் சொல்லி முடித்துவிட்டு யாருக்கெல்லாம் இக்கட்டு மந்திரத்தின் பலன் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி யங் வங் சிங் மங் என்று ஒரு தரம் கூறி குங்குமத்தை எரிவது போல் பாவனை செய்ய வேண்டும். பிறகு உங்களுக்காகவும் ஒரு தரம் கூறி மீதமுள்ள குங்குமத்தை குங்குமமே இல்லாத விரலாயினும் பரவாயில்லை உச்சந்தலையில் உள்ள சுழியின் அருகே உங்கள் விரலை ஆள்காட்டி விரலை வைத்து கொள்ள வேண்டும். பிறகு யங் வங் சிங் மங் என்ற வார்த்தையை 21 தரம் கூறிவிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் தொடங்கலாம். அங்கனம் நாம் தொடங்கிய பூஜையை தடுப்பதற்கும் அப்பூஜையின் பலன்கள் நம்மை வந்து சேராதிருப்பதற்கும் தடுதல் செய்வதற்கு அந்த பரமனிடம் வரம் பெற்றவனாயினும் அவனாலும் முடியாது என்பதை அறிக. முக்கிய குறிப்பு: இம்மந்திரத்தை 1,08,000 தரம் சொல்லி முடிக்க மந்திரம் சித்தியாகிவிடும். இம்மந்திரம் என்பது ஒரே நாளில் 1,00,000 தடவை சொன்னாலும் சரிதான், அல்லது தினமும் 21 தரம் குறையாமல் சொல்ல வேண்டும். பின் குறிப்பு: 3 நாட்களுக்கு மேல் இம்மந்திரத்தை சொல்லவில்லை எனில் 4வது நாள் கூறும் மந்திரம் முதல் நாள் கணக்கில் வந்து சேரும். பக்தா, இம்மந்திரத்தை தவறான உச்சரிப்போடு கூறுவதும் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த நினைப்பதும் புலியை பூனை என்று நினைத்து தடவி கொடுத்ததற்கு சமம். இம்மந்திரத்தை நீ 1008 முறை சொல்லி முடிக்கும் பொழுது நீ மிகவும் நேசிக்கும் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படும். அதே 10,008 முறை சொல்லி முடிக்கும் பொழுது பண விஷயங்கள் நஷ்டம் ஏற்படும், பொருள் சேதாரங்கள் ஏற்படும். இவை அனைத்தும் உன் மன வலிமையை உடைப்பதற்கான செயல்கள். தீயவைகள் சுற்றி நின்று உன்னை சோர்வடையச் செய்ய நினைக்கின்றன. கலங்காதே. திருச்செந்தூர் முருகனை நினைத்து விபூதி எடுத்து தூவினா என்றால் அவர்களுக்கு சரியாகிவிடும். மன வலிமையோடு 1,08,000 முறை சொல்லி இம்மந்திரத்தை சித்தி பெற செய்து விட்டாயானால் உம்மை சுற்றி தியானத்தில் காணும் பொழுது தங்க நிற கவசம் தெரியும். உன் எதிரே தீய சக்திகள் வந்தாலும், உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த எண்ணம் கொண்ட மனிதர்கள் வந்தாலும் உன் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டுவிடும். இந்த காணொளியை காணும் ஒவ்வொருவருக்கும் இம்மந்திரம் கிடைக்க வேண்டும் என்பது என் பக்தனின் எண்ணம். இம்மந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் என் அருளும் கிடைக்க வேண்டும் என்பது இந்த இல்வாழ்க்கை சித்தனாம் முருகனின் எண்ணம்.